சண்டே அவுட்டிங் போலாமா? ஃபுல்லாக லெமனு தான். லெமனா ஆரஞ்சானே தெரில அந்த அளவுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேமிலியோடு நாங்கள் வீட்டுக்குள்ளே எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், வெளியே எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேங்க. மண்டே வந்து எங்கள் வீட்டு தலைவருக்கு பிறந்தநாள், என்னுடைய வீட்டுக்காரருக்கு பிறந்தநாள். அன்றைக்கி வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, ஏன்னா பாப்பாவுக்கு அன்றைக்கி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம். ஸோ அதனால லீவும் போட முடியாதுங்கிறனால நாங்கள் அட்வான்ஸ்டாக முன்னத்தினாலே வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்கே போகணுங்கிற எந்த ஒரு பிளானும் கிடையாது. கூடவே அம்மாவும் அக்காவும் வரேன்னு, தங்கச்சியும் வரேன்னு சொன்னதுனால அவங்களையும் கூட்டிகிட்டு கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து 52 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பரப்பத்தாரா ரிவருக்கு தான் போயிருக்கோம். இது எக்ஸாக்டாக நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் அங்கே விட்டுரும். ஆனக்கட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிற வழி எல்லாமே அவ்வளோ நேச்சராக சூப்பராக இருக்கும், வியூலாம் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் போகும்போது இங்கேருந்து காரில் தாங்க போயிருந்தோம். பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி என்னென்ன டைமிங்னு எனக்கு சரியாக தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பஸ்ஸில் போகிறது கூட சேஃப் கிடையாதுங்க. உங்களோட ப்ரைவேட் கார்லேயோ பைக்லேயோ போகிறது கூட ஓகே தான். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி அங்கே இருக்கிற பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. அது வந்து எப்போவுமே சேஃப் கிடையாது. பஸ்ஸில் போகும்போது ஆப்போசிட்டில் வந்தவங்கெல்லாம் சத்தம் போட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்லாதனால நாங்கள் வந்து சாப்பாடு குழம்பு அம்மா வீட்டில் செஞ்சுருந்தாங்க, அதையவே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெளியே எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து போகிறதாங்க பெஸ்ட்டு. நாங்கள் அங்கே போகும்போது மணி ஒரு 12:30 மணி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலான்னு சொல்லி சாப்பிட்டோம். நாங்கள் அங்கே சாப்பிடும்போது அங்கே ஏகப்பட்ட அனிமல்ஸ், நாய், ஆடுன்னு சொல்லி எல்லாமே வந்து ஷேருக்கு வந்துடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் இடம், அங்கேயே வந்து மக்களும் வாழ்கிறாங்கிறனால அவங்களோட இவங்களும் சேர்ந்து இருக்காங்கிறனால எங்களை எதுவுமே சாப்பிட விடலை. பட் ஒரு செம்ம பண்ணாதான் இருக்கும் அவங்களோட. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிக்கலான்னு போனோம். இதுதான் மெயின் பிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற அந்த மான்சூன் டைமுக்கு அங்கே தண்ணி வந்து தொடவே முடியல, அந்தளவுக்கு ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருந்தது. எல்லோரும் குளிக்கலான்னு கிளம்பிட்டோம். மெயினாக எவ்வளோ சில்லுன்னு இருந்தாலும் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அவங்களே வந்து இந்த டைம் சரியாக குளிக்கலான்னு தான் சொல்லணும், அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. பட் தண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான், அம்மா, தங்கச்சி, ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா ஜாலியாக குளித்தோம். அதுலேயும் பாரு அவங்க 2 பேர் பாருங்கள், அவங்க 2 பேர் பாட்டுக்கு அங்கே ஒரு சண்டை போட்டுட்ருக்காரு குழந்தைய வச்சுட்டு அவர். நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து ஃபுல்லாக அந்த வியூ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால போன உடனே குளிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படி வீடியோ எடுக்கணுமோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே மாமாவும் குழந்தையும் ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு ஒரே ஆட்டம் தான். பட் நல்லா ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லுவேன். கொஞ்சம் லைட்டாக வழுக்கெல்லாம் இருந்தது. பட் ஓடுற தண்ணிங்கிறனால எந்த ஒரு பயமும் இல்லை, ரொம்ப ஆழமும் கிடையாது. நம்ம முன்னாடி இருந்து குளிச்சுட்டு வந்தால் சேஃப்ங்க. இதுவும் அந்த பாறையெல்லாம் தாண்டி போனால் அங்கெல்லாம் ஆழம்தான். ஸோ அங்கே குளிக்கிறது வந்து சேஃப் கிடையாது. அது வந்து நம்மளோட இதுக்கு நம்ம தான் சேஃப்டி பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஓடுற ஆறுங்கிறதுனால அங்கேருந்து லைட்டாக அப்படியே சருகிட்டு வந்தால் போதும், ஜாலியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க. உள்ளே இருக்கிற அந்த கல்லெல்லாம் கிறிஸ்டல் மாதிரி தெரிஞ்சுது. சீரியஸ்லி அவ்வளோ ப்யூராக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு அதுவே பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அம்மா எல்லாம் கொஞ்சம் நேரம் குளிக்காமல் இந்த மாதிரி உட்காந்துட்டு தண்ணியில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் இறங்க ஆரம்பிக்கும் போது லைனாக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வலிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே நல்லா ஜாலியாக இருந்தது. ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. சில பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு அந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்லை, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குளிக்கிறதுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்னோட பாட்டு தாங்க. ஷூட்லாம் முடிச்சுட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. பட் நான் நடுவில் மாட்டிக்கிட்டே என்னால் நடக்க கூட முடியல. அதனால நான் தவிர்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நல்லா அழகாக ஓன் வயசில் மீன்ஸ் எல்லாம் போட்டால் சூப்பராக தான் இருக்கும். பட் எனக்கு தான் டைமே இருக்க மாட்டேங்குது. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது நானே வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான பிளேஸ்னு. குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். எங்கள் அம்மா அங்கே பாருங்க அந்த ஆமை குஞ்சு தவழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பெருசாக தண்ணியில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒரு 3 hours 4 hours நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ சில்னஸ். ரெண்டாவது பியூரான ஒரு சிறுவாணி தண்ணிங்க. இந்த தண்ணி அழகாக குடிக்கலாம். ஓடுற தண்ணிங்கிறனால அவ்வளோ சுத்தமாக இருந்தது. நாங்களாம் ஹேர் வாஷ் பண்ணோன்னா பார்த்துக்கோ, என்னோட முடியெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ சிறுவாணி தண்ணினா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது.
அது மட்டும் இல்லை, எக்ஸாக்டாக நம்ம ஆற்றுல குளிச்சா எப்போ பாரு அடிக்கடி கொஞ்சம் பசி வரும். ஸோ நாங்களும் குளிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப பசிச்சதுங்கிறனால நாங்கள் ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். அது ஒரு மெயின் விஷயம் சொல்லியே ஆகணும். ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப்பில் தான் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அங்கே எந்த ஒரு கடைகளுமே மெயினாக இருக்காது. நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லாமே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோட போகிறீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப மெயின். ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ரொம்ப மெயின். அதெல்லாம் சேஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ நாங்கள் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுமே உள்ளே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதுனால அப்படியே அங்கேயே குப்பையெல்லாம் போட்டு நினைக்காதீங்க. சாப்பிட்டுட்டு அந்த கவர்லாம் பேக்கில் வச்சுட்டோம். ஸோ நீங்களும் போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இந்த மாதிரி நேச்சரான இருக்கிற இடத்துல வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா ஜாலியாக குளிச்சாச்சு. என் வீட்டுக்காரர் தான் விழுந்து குழந்தையாக கவனிச்சாரு. அதை என்ன அவளை மட்டும் கவனிக்கிறேன், என்ன கவனிங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு மட்டும் எப்படி நம்ம ஷாம்பு போட்டார், நல்லா தலையில் பார்த்தீங்கன்னா மத்தளம் தட்டுற டப்புன்ட்டு இனிமேல் தலையே கொடுக்க மாட்டேன்டா சாமி, ஆளை விடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புற அளவுக்கு பண்ணிட்டாரு. என்னை எவ்வளோ பழி வாங்கணுமோ பழி வாங்கிட்டாரு. எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு டான்ஸும் போட்டாச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேஸில் சில காமெடி ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், குளிச்சு முடிச்சாச்சு. அடிக்கிற வெயில நம்ம வந்து நின்னாலே போதுங்க, அப்படியே துணியெல்லாம் காஞ்சிரும். ஸோ அம்மாலாம் ட்ரெஸ் சேஞ்சே பண்ணலை. சுற்றி பார்த்தீங்கன்னா மழை அப்படிங்கிறனால எவ்வளோ குளிர் இருக்குமோ அவ்வளோக்கு நல்லா வெயிலும் சூழ்நிலை அடிச்சுது. அது போக குட்டீஸ் எல்லாம் சரியாக குளிக்காதனால கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மாதிரி ஷாலில் வச்சு ஜாலியாக விளையாண்டாங்க. பட் நானும் சிஸ்டர் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். அங்கே தனியாக எந்த ஒரு இடமும் கிடையாது. சுற்றி ஃபாரஸ்ட்டுங்கிறனால நம்ம மரத்துக்கிட்டே இருந்து பண்ணலாம். பட் நாங்கள் காருக்குள்ளே சேஃபாக பெட்ஷீட் வச்சு பண்ணிக்கிட்டோங்க. ஸோ எல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது இங்கே வந்து சன்ஃப்ளவராக இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும்னு. பட் நிறைய வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸு, லெமனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட காய்கறிகள் இதெல்லாம் பழங்கள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சூடாக ஒரு கிளாஸ் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பேக்கரியில் இறங்கி டீயை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5:30க்குலாம் வீட்டுக்கு போகணும். ஏன்னா பாப்பா வந்து படிக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக எல்லாம் சாப்பிட்டாச்சு. என் அம்மா தான் ஸ்பான்சர். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இருந்தப்பல கிளம்பிட்டோம். மெயினாக ஆனைக்கட்டி வந்தோம் அப்படின்னாலே அங்கே லாட்ரி ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ நாங்கள் ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஏதாவது லாட்ரி விழுந்திருக்கோம்னு பார்த்தா ₹1 கூட விழுகல. அதுலேயும் பெரிய பட்ட நாமம் தான். ஸோ ஏமாறாதீங்க, நான் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் கேட்கல, அதுமாரி வாங்கியாச்சு. இதெல்லாம் போக டயர்டாக வீட்டில் வந்து தூங்குவோம் தானே நினச்சிங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. நைட்டு நல்லா அழகாக சப்பாத்தி சிக்கன் கிரேவி வச்சாச்சு. ஏன்னா சண்டே அன்னைக்கு மார்னிங் எதுவும் செய்ய முடியலங்கிறனால நைட் ஏதாவது செஞ்சாச்சு. தென் மெயினாக சொல்லி ஆகணுமே, தலைவரோட பர்த்டே ஆச்சு, வேற லெவலில் ஃபன் பண்ண வேண்டாமா, வைப் பண்ண வேண்டாமா. ஆஸ் யூஷுவல் நாங்கள் எப்போவுமே வீட்டில் போர் அடிச்சதுன்னா பண்ணுற ஒரு விஷயம் டான்ஸு, இன்னொன்று கண்ணாமூச்சி விளையாடுறது. இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ வைப்பாக இருக்கும், நம்மளை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாற்றிருங்க. ஸோ நாங்கள் இந்த பர்த்டேவை வைபாக மாற்றுறோம் அப்படிங்கிறனால நல்லா அழகாக பாட்டு போட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணோம். இது அப்படியே லைவாக அந்த மியூசிக்கோட எனக்கு போடணும்னு ஆசை தான். பட் காப்பி ரைட் வருங்கிறனால என்னால் அதை போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறதை வச்சே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் ரீல்ஸில் வந்து ஓன் வாய்ஸில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எங்கள் ஃபேமிலியோட இந்த டேவை நான் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த வயசில் எல்லாத்தையுமே அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டத்துக்கு நம்ம வீட்டு காய்கறிகளை வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நான் வந்து கொடி கட்டுறோம், அதை பற்றின ஒரு வீடியோ தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஸோ அவ்வளோதான், அன்டில் தேங்க்யூ, பை பாய்.